Hi friends, welcome to VIP Varsney channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சேமியா பிரியாணி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். நம்ம அதிகமாக ரோட்ல போகும்போது எங்கேயோ வெளியில போகும்போது நமக்கு அதிகமான அந்த பிரியாணியோட ஸ்மெல் நம்மளை ஈர்க்கும். ஆனால் சப்போஸ் நம்மக்கிட்ட காசு இருக்கும் இல்லாமல் கூட இருக்கலாம் சம் சுச்சுவேஷனில். அப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எம்மியான பிரியாணி நம்ம ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டோட அந்த பிரியாணியை தூத்து போகிற அளவுக்கு நமக்கு சேமியா பிரியாணி நமக்கு கிடைக்கும் அவுட்புட்டு. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த சேமியா பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி சேமியா பிரியாணி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நாம் யூஷுவல் பிரியாணி எப்படி பண்ணுவோமோ அதே தான் சேமியா வச்சு நம்ம இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். ஆனால் நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சிக்கன் போடனாலும் போடலாம், எக்கு போடனாலும் போடலாம். ஆனால் நான் எப்போ போடுறதுன்னு நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இப்போ நம்ம சேமியா பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். வெங்காயம் தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கோம். ஒரு பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம எடுத்திருக்கோம். தேவையான அளவுக்கு புதினா கொத்தமல்லி நறுக்கி எடுத்திருக்கோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சிப்பூ பிரிஞ்சி இலை எடுத்திருக்கோம். தேவையான அளவுக்கு சேமியா எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு பட்டை கிராம்பு அன்னாச்சிப்பூ பிரிஞ்சி இலை நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்க போகிறோம். நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு எப்படி தாளித்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுப்போமோ அதே மெத்தட் தான் நம்ம இதுலேயும் பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா வதக்குவோம். வதக்குனதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். போட்ட வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க தனி மிளகாய்த்தூள் பிரியாணி மசாலா கரம் மசாலா 3 மசாலா சேர்த்து நல்லா அந்த ஆயிலில் போட்டு இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம இறக்கும் போது லாஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்து நம்ம மூடி வச்சிங்கன்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அதனால் இப்போ மட்டும் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நம்ம போட்ட சேமியாவுக்கும் நம்ம போடுற தண்ணி கரெக்டாக ரேஷியோ வைக்கணும். நான் இன்றைக்கி 2 பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். அந்த 2 பேக்கெட் சேமியாவுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். அந்த மாதிரி கரெக்டான ரேஷியோவில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் நமக்கு போடுற சேமியா நமக்கு லேயராக தனித்தனியாக நமக்கு உதிரியாக நமக்கு கிடைக்கும். சாப்பிடும்போது நமக்கு அப்படியே தனித்தனியாக இருக்கும்போது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தட்டு போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். ஏன்னா இப்போ பார்த்தா தான் உண்டு. ஸோ அதனால் உப்பு காரம் பார்த்துக்குவோம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட் இருக்கும் நார்மலாகவே. ஸோ அது மாதிரி தான் இந்த பிரியாணிக்குமே எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேமியா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம அப்படியே மொத்தமாகவே போட்டுக்கலாம் அந்த சேமியாவை. எனக்கு இன்னொரு பேக்கெட் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம 2 பேக்கெட் நம்ம சேர்த்தாச்சு. நல்லா அந்த தண்ணியோட அந்த போட்ட சேமியா ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா உள்ளே ஊறுற மாதிரி தண்ணி இருக்கணும் கரெக்டாக. அதுக்கு மேலே தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு செட் ஆகாது, குழஞ்சி போயிடும். அப்போ நமக்கு சேமியா டெலிவராக கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம போட்ட சேமியா அந்த தண்ணி ஈக்குவலாக ஆகிடணும் எப்போவுமே. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஊற்றுனக்கு இப்போவும் கரெக்டாக நல்லா முங்குற மாதிரி கரெக்டாக ஆகிடுச்சு. கிண்டி கிழி விட நம்ம குக் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எக்கு போட்டு பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினச்சினாலும் எக்கை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். சிக்கன் ஏதாவது 65 ஏதாவது இருந்துச்சுன்னா கூட சிக்கன் 65 நல்லா பிச்சு போட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் இறக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நம்ம சுற்றி. இப்போ தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினா நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடணும். அப்போ தான் நம்ம போட்ட நெய் காரம் அந்த புதினாவோட ஃப்ளேவர் எல்லாம் நமக்கு இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சப்போஸ் இந்த டைமில் உங்களுக்கு சிக்கனும் முட்டையும் சேவைனா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெஜ்ஜி பிரியாணி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா அடுப்பை ஸ்லோவிலே வச்சு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான். ஸோ இப்போ நம்ம 10 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நல்ல பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மணக்க மணக்க ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்லேயே நமக்கு இருக்குது.
நல்ல ஒரு ஸ்மெல்லு. இந்த மாதிரி ஒரு சேமியா வச்சு பிரியாணி செஞ்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க கூட சேமியா பிரியாணி நம்பவே மாட்டாங்க. என்னங்க நான்வெஜ் பிரியாணியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லுமே. ஹிட்ஸுமே உங்கள் வீட்டில் உடனே பிரியாணி வேணும்னு சொல்லி அதை கேட்டாங்கன்னா இதேமாதிரி சேமியா வச்சு நீங்கள் பிரியாணி செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். சேமியா பார்த்திங்கன்னா ஒன்று கூட நமக்கு ஒட்டவே இல்லை, தனித்தனி லேயராக தான் இருக்குது. இதே மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு மணக்க சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் சேமியா பிரியாணி எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.